வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மீனவனில் ஒருவன். நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போட்டை வந்து நிறைய நாளாக ஒரே இடத்துல கட்டி வச்சுருந்ததுனால நம்ம படகோட அடிப்பாகத்தில் வந்து நிறைய பாசி, சிப்பி வகையானதெல்லாம் நிறைய வளர்ந்துட்டுருக்கும். அதை நாங்கள் எதுக்காக க்ளீன் பண்ணுறோம், எப்படி க்ளீன் பண்ணுறோம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மீனவர்களோட வாழ்க்கையை சின்ன சின்ன வீடியோஸாக உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிளையும் தட்டி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஆளுங்கிற ஆப்ஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண வீடியோவும் இதுக்கு அப்புறமா அப்லோட் பண்ணுற வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நம்ம போட்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக இப்போ நாங்கள் மண்ணில் வந்து பிடிச்சாச்சு. இதுக்கப்புறமா அந்த போட்டை ஒன் சைடில் வந்து சாய்ச்சி பிடிச்சிட்டு அதில் வந்து நம்ம பாக்ஸ் எல்லாம் வச்சு நாங்கள் அடை கொடுப்போம். அடை கொடுத்ததுக்கப்புறம் அதில் நான் எவ்வளோ பாசி பிடிச்சிருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டை ஒரு சைடில் சாய்ச்சி பிடிச்சாச்சு பாருங்கள். இது வந்து ஒரு லெவலில் நிற்கணும் அப்படின்றதுக்காக 2 பாக்ஸ் வச்சு அடை கொடுத்து வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாசி ஆக்கெல்லாம் வளர்ந்துட்டு இருப்பானுங்க. இதுதான் வந்து ரவுண்டாக இருக்கு இல்லையா, வெள்ளை கலரில், இதை தான் ஆக்குன்னு சொல்லுவோம். எல்லாமே ஒரு வகையான சிப்பி தான், கருப்பு கலரில் இருக்கிறது எல்லாமே ஒரு வகையான சிப்பி தான். இதை வந்து எவ்வளோ வளர்ந்துட்டுருக்குன்னு பாருங்கள். இது வந்து ரொம்ப நாளாக ஒரே இடத்துல நம்ம போட்டை கட்டி வச்சுருந்ததுனால தான் இந்த அளவுக்கு நிறைய வளர்ந்துட்டுருக்கு. அடிக்கடி நம்ம கடலுக்கு போயிட்டு வந்தோன்னா இந்த மாதிரிலாம் அதிகமாக வளர்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. பார்த்திங்கன்னா நாங்கள் உளி, ஸ்டீல் கிளாஸு இதெல்லாம் வச்சு எடுத்து எல்லாமே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இது வந்து நாங்கள் வந்து 4 பேர் தான் நாங்கள் எங்கள் போட்டில் வந்தோம். எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இன்னும் ஒரு 4 நண்பர்கள் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இது வந்து நாங்கள் 4 பேரை வந்தோம்னா எப்படியும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். அந்தளவுக்கு இது வந்து பாருங்கள் எவ்வளோ ஹார்டாக இருக்குன்னு பாருங்கள். இது க்ளீன் பண்ணி முடிகிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும். அவங்க வரப்போய் தான் எப்படியும் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் நாங்கள் க்ளீன் பண்ணி முடிச்சிருவோம். பார்த்திங்கன்னா இதை சாய்க்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க வந்தால் தான் வரப்போய் தான் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி இதெல்லாம் நாங்கள் ஃபுல்லாக இந்த பக்கம் சாய்ச்சி பிடிச்சி நாங்கள் க்ளீன் பண்ணது மாதிரி அந்த பக்கமும் இந்த மாதிரி சாய்ச்சி பிடிச்சி இது மாதிரி பாக்ஸ் எல்லாம் அடை கொடுத்து இந்த மாதிரி இன்னும் நாங்கள் க்ளீன் பண்ணுவோம். எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் இந்த இப்போ இருக்கிற கலரையும் அதுக்கப்புறமா இருக்கிற கலரையும் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நாங்கள் எவ்வளோ அதை க்ளீன் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம தேய்ச்சி க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா மறு சைட்லேயும் அந்த மாதிரி சாய்ச்சி பிடிச்சி பாக்ஸ் எல்லாம் வச்சு இந்த மாதிரி பாருங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இப்போ கொஞ்சம் நேரத்தில் எங்களுக்கு க்ளீன் பண்ணி முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ க்ளீன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. நேரமே நீங்கள் பார்த்ததுக்கும் இவ்வளோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுக்கும் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம 2 பாக்ஸை வச்சு அடை கொடுத்து வச்சுருக்க அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பாசியும் ஆக்கிங் இருக்கிறத 2 பேர் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே அதை நம்ம போட்டை வந்து தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். இப்போ ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிஞ்சாச்சு. இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மீனவர்களோட வாழ்க்கை வேறு வீடியோ உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி அன்பர்களே.